Hello friends, welcome to English Pesa Aasaya. So இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல 14,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நம்ம வீடியோஸை நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க. நம்ம சொல்லி கொடுத்ததை வச்சு கமெண்ட்லேயே வந்து இந்த சென்டென்ஸ் கரெக்டா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ ரொம்ப நன்றி. இதே மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக ட்ரை பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்து வரும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வந்து எப்படி சென்டென்ஸ் உருவாக்குறது, நெகட்டிவாக எப்படி பேசுறது. அவன் வருகிறான் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், அவன் வரவில்லை அப்படின்னு பார்த்தோம், அது நெகட்டிவ் சென்டென்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேள்வி வாக்கியம், பாசிட்டிவாக கேள்வி கேட்கறது. அவன் வருகிறான்ங்கிறது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இது எப்படி கேட்பீங்க, அவன் வருகிறானா அப்படின்னு கேட்போம். இந்த கேள்வி வந்து எப்படி கேட்கறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். அது என்ன பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ்? இது ஒரு கேள்வி வாக்கியம். ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி கேள்வி கேட்கறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாமா? ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சரை நான் ஞாபகப்படுத்துகிறேன். இதை பற்றி நீங்கள் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வந்து பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 வந்து போட்டிருந்தோம் நம்ம ஆல்ரெடி ப்ரெசன்ட் டென்ஸில். அதை போய் பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து ஐ, வி, யூ, தே, நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள் அப்படி இருந்ததுன்னா சப்ஜெக்ட் போடுறீங்க, அதுக்கடுத்து இமீடியட்டாக வெர்பு போடுறீங்க, அவ்வளோதான். நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, இந்த இஸ், ஆம், ஆர், வாஸ்லாம் வராதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வரும், ஆனால் ப்ரெசன்ட் டென்ஸில் வராது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வரவே வராது. என்ன தான் வரும்? ஒரு சப்ஜெக்டும் ஒரு வெர்ப் மட்டும்தான் வரும். ஓகே, அதுக்கப்புறம் நம்மளோட சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஹீ, ஷீ, இட், அப்புறம் நேம்ஸாக இருந்ததுன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு. அந்த வெர்போட என்ன சேர்க்குறீங்க? எஸ், இஎஸ் அல்லது ஐஎஸ் ஸ்பெல்லிங்க்கு ஏற்ற மாதிரி சேர்க்குறோம். ஓகே, இப்போ பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இது ஒரு கேள்வி வாக்கியம். ஒரு கொஸ்டின், பாசிட்டிவாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறது. கொஸ்டின் கேட்கறதுக்கு மெயினாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஆக்சிலரி வெர்பு. ஆக்சிலரி வெர்ப் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கும் ஒரு கேள்வி கேட்கறதுக்கும் ஆக்சிலரி வெர்ப், தமிழில் வந்து துணை வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆக்சிலரி வெர்ப் நம்ம யூஸ் பண்ணணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன இந்த ஐ, வி, யூ, தே, இந்த வெர்போட எஸ் சேர்க்க மாட்டோம் பார்த்தீங்களா? எஸ் சேர்க்க மாட்டோம். அதனால இதோட ஆக்சிலரி வெர்ப் என்னன்னா டூ. இந்த சப்ஜெக்ட்லாம் வந்தால் டூ. ஹீ, ஷீ, இட், நேம்ஸ், இந்த சப்ஜெக்ட் எல்லாம் வந்துச்சுன்னா அந்த வெர்போட எஸ்இஎஸ் அல்லது ஐஎஸ் அந்த ஸ்பெல்லிங்க்கு ஏற்ற மாதிரி சேர்ப்போமா? இதுக்கு ஆக்சிலரி வெர்ப் டஸ். இதை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நான் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு வந்து நான் கிளியர் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நான் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதி அதிலிருந்து நான் கொஸ்டினாக மாற்றுறேன். ஓகேவா? அவன் வருகிறான். நிறைய வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இதுக்கு நீங்களே இப்போ ட்ரை பண்ணுங்க. அவன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? ஹீ. ஓகே, வருகிறான் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? கம். போட்டுட்டு இது இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால அந்த வெர்ப் கூட இந்த மூணில் ஏதாவது ஒன்று சேர்க்கணும் ஸ்பெல்லிங்க்கு ஏற்ற மாதிரி. ஆல்ரெடி இங்கே ஈலாம் இருக்குது, இதோட என்ன சேர்த்தா போதும்? எஸ் சேர்த்தா போதும். ஹீ கம்ஸ், அவன் வருகிறான். இது என்ன சென்டென்ஸ்? பாசிட்டிவ் சென்டென்ஸ். நான் இதை எதா மாற்ற போகிறேன்? கேள்வி வாக்கியமாக மாற்ற போகிறேன். மாற்றிடலாமா? எப்படி கேட்பீங்க? அவன் வருகிறானா? கேள்வி கேட்கறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? ஆக்சிலரி வெர்ப். இங்கே ஆக்சிலரி வெர்ப் என்ன? டஸ் அப்படிங்கிறது தான் ஆக்சிலரி வெர்ப். அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? வெர்பை பிரிக்கணும். பிரிக்கலாமா? கம்ஸ் அப்படிங்கிறத இப்போ நான் பிரிக்க போகிறேன். பிரிச்சா டஸ் வச்சு பிரிக்கிறீங்க. ஆல்ரெடி நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ்ல இந்த மாதிரி பிரித்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். டஸ் ப்ளஸ் கம் ரெண்டும் சேர்ந்தது தான் கம்ஸ். சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா டஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கம் கூடயும் அந்த எஸ் அப்படி இந்த கம்ஸ் போடுறீங்க. அப்படி போடக்கூடாது. அந்த எஸ்ஸுக்கு பதிலாக தான் பிரித்து அதை டஸ்ன்னு போட்டிருக்கோம். டஸ் ப்ளஸ் கம் ரெண்டும் சேர்ந்தது தான் கம்ஸ். இப்போ உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணுவீங்க கொஸ்டினாக கேட்குறதுக்கு? ஆக்சிலரி வெர்பை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுருவீங்க, அதான கொஸ்டின், அவ்வளோதான். ஸோ கம்ஸை பிரிச்சிங்க, ஆக்சிலரி வெர்பை தூக்கி முன்னாடி போட்டுறீங்க, அந்த டஸ்ஸை தூக்கி முன்னாடி போடுறோம். போட்டாச்சா? டஸ் போட்டிங்க,
அதுக்கப்புறம் இந்த ஹீ இருக்குது அதை அப்படியே போடுறீங்க. மிச்சம் என்ன இருக்கும்? கம். அவ்வளோதான். டஸ் ஹீ கம்? அவன் வருகிறானா அப்படின்னு அர்த்தம். டஸ் ஹீ கம். அவ்வளோதான். பிரிக்கிறோம். ஆக்ஸிலரி வெர்ப் மட்டும் தூக்கி முன்னாடி போடுறோம். அதுக்கடுத்து அப்படியே எழுதிடுறோம். தட்ஸ் இட். வெரி சிம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? செகண்ட் எக்ஸாம்பிள். அவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள் அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதிலிருந்து இப்போ நான் கொஸ்டினாக நம்ம மாற்றலாம். இந்த எழுதிட்டு எழுதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது என்ன ஃபார்மேட் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டில் எந்த ஃபார்மேட் வரும்னு. அவர்கள் அதுக்கு இங்கிலீஷில் என்ன? தே. அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணும். என்ன வரணும்? சப்ஜெக்ட், அதுக்கடுத்து வெர்ப், அவ்வளோதான் வரணும். ஓகே, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட். அவர்களுக்கு இங்கிலீஷில் என்ன? தே போட்டிங்க. அடுத்து வெர்ப் எது? விளையாடுறது தான் வெர்ப் இல்லையா? விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ப்ளே. தே ப்ளே. அவ்வளோதான். எஸ் சேர்க்கணுமா? சேர்க்கக்கூடாது. ஏன்னா அது ஃபஸ்ட் ஃபார்மேட். இந்த 4 சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா எஸ் நம்ம சேர்க்க மாட்டோம். அப்படி விட்டுருங்க. தே ப்ளே. என்ன விளையாண்டாங்க? கிரிக்கெட். அதை அப்படியே போடுங்க. கிரிக்கெட். இவ்வளோ சிம்பிளாக இருக்குது. தே ப்ளே கிரிக்கெட். அவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். கொஸ்டின் அப்படி கேட்பீங்க. அவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்களா? அவங்க கிரிக்கெட் விளையாடுறாங்களா அப்படின்னு கேட்போமா? அவ்வளோதான். அவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்களா? கொஸ்டினை கேட்கறதுக்கு என்ன பண்ணணும்? வெர்பை பிரிக்கணும். ஆக்ஸிலரி வெர்ப் போட்டு வெர்பை பிரித்து ஆக்ஸிலரி வெர்பை தூக்கி முன்னாடி போடுவோம். அவ்வளோதான். ஓகே, தே வந்ததுனால ஆக்ஸிலரி வெர்ப் என்ன? டூ. அதை வச்சு பிரிக்கலாமா? வெர்ப் என்ன இங்கே? பிளேங்கிறது தான் வெர்பு. டூ போட்டு பிரிச்சிங்கன்னா என்ன வரும்? டூ ப்ளஸ் ப்ளே. அவ்வளோதான். டூவும் ப்ளேவும் சேர்ந்தது தான் ப்ளே. தட்ஸ் இட். ஏன் டூ யூஸ் பண்ணுறோம்? இந்த 4 சப்ஜெக்டில் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் நம்ம டூ வச்சு தான் பிரிக்கணும். ஓகே, இப்போ அந்த ப்ளே மறந்துடுங்க. டூ ப்ளஸ் ப்ளேன் இருக்குது. அந்த டூவை தூக்கி என்ன பண்ணுறீங்க? அப்படியே இதை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுரும். அந்த டூவை மட்டும் ஆக்ஸிலரி வெர்பை மட்டும் தூக்கி முன்னாடி போட்டுரும். ஓகே ஓகே, டூ அப்படி ஃப்ரண்ட்டில் வந்துட்டோம். டூ முன்னாடி போட்டிங்க. ப்ளே வந்து இப்போ மறந்துடுங்க. டூ முன்னாடி வந்துடுச்சு. அதுக்கடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட். அதுதான் இருக்குது. தே. டூ தே போட்டிங்க. மிச்சம் என்ன இருக்கும் இங்கே? ப்ளே. அவ்வளோதான். டூ தே ப்ளே கிரிக்கெட். அவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்களா? டூ தே ப்ளே கிரிக்கெட். இதுதான் கரெக்டான ஒரு சென்டென்ஸ். பாசிட்டிவ் இன்டர்ரோகேட்டிவ் இதுதான் கரெக்டான ஃபார்மேட். ஓகே, இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய நீங்கள் வந்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது வந்துடும். எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் வந்து இப்போ என்னால் வந்து ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்க முடியுது. ஆனால் நீங்கள் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வரும். நிறைய வெர்ப் வந்து நீங்கள் படிங்க. நெட்டில் பார்த்து நிறைய வெர்ப் படித்து புதுசாக நீங்கள் வந்து எழுதி பாருங்கள். ஓகே, நான் சிம்பிளாக இது புரியணுங்கிறதுக்காக ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் ஃபார்மெட் இதுதான். இது வந்து மாறவே மாறாது. ஓகே, அவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்களானா என்ன பண்ணுவீங்க? டூ தே ப்ளே கிரிக்கெட். மனப்பாடம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எதையுமே மனப்பாடம் பண்ணாதீங்க. ஆக்ஸிலரி வெர்பை பிரிக்கிறீங்க. டூ ப்ளஸ் ப்ளேன் பிரிக்கும். ஏன் அப்படி பண்ணுறோம்? இந்த 4 சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்திருந்ததுன்னா அதுக்கு ஆக்ஸிலரி டூ. யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுதான் ரீசன். அந்த டூவை தூக்கி முன்னாடி போடணும். டூ தே ப்ளே கிரிக்கெட். அதுதான் வந்து கொஸ்டின். மனப்பாடம் பண்ணக்கூடாது. மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சு இதை படிச்சிங்கன்னா வெரி சிம்பிள். இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அவள் பாடுகிறாள். பாடுறது, பாட்டு பாடுறது. அவள் பாடுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இது என்ன சென்டென்ஸ்? பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு சென்டென்ஸ் நீங்கள் இப்போ நீங்களே வந்து மேக் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறது, நானும் உங்களுக்கு சொல்கிறேன். அவள் பாடுகிறாள். அவளுங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஷீ. அப்போ இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணணும். ஷீ சப்ஜெக்ட் போட்டிங்க. அடுத்து வெர்பு. வெர்ப்னா என்னது? ஒரு செயலை செய்கிறது. இங்கே என்ன செயல் செய்கிறாங்க? பாடுறது தான் வந்து வெர்பு. அதுக்கு இங்கிலீஷில் என்னது? சிங். ஓகே, ஷீ சிங். ஆனால் இந்த ஃபார்மேட் வந்ததுன்னா வெர்போட என்ன பண்ணணும்? இந்த இஎஸ் அல்லது ஐஎஸ்ல ஏதாவது ஒன்று சேர்க்கணும். சிங்கு கூட எஸ் சேர்த்தா தான் வந்து அந்த வேர்டு வந்து கரெக்ட். சிங்ஸ். She sings. அவள் பாடுகிறாள். கொஸ்டின் அப்படி கேட்பீங்க. அவள் பாடுகிறாளா? அவள் பாட்டு பாடுறாங்களா
கேட்போமா? கண்டிப்பாக கேட்போம். இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷனில் கேட்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரலாம். ஓகே, இதுக்கு நம்ம இப்போது சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணுறீங்க? வெர்பை பிரிக்கணும். இந்த ஃபார்மேட் தானே ஷீ வந்து, அப்போ என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும்? டஸ் யூஸ் பண்ணணும். பிரிச்சிடலாமா? இந்த சிங்ஸ் அப்படிங்கிறது பிரிங்க. டஸ் ப்ளஸ் சிங், அவ்வளோதான். இது கூட எஸ் சேர்த்துறாதீங்க. அந்த எஸ்ஸுக்கு தான் என்ன பண்ணியிருக்கோம் முன்னாடி? டஸ் போட்டிருக்கோம். அந்த எஸ்ஸுக்கு தான். ஓகே, ஏன்னா ஆக்சிலரி வெர்ப் டஸ். டஸ் ப்ளஸ் சிங் ரெண்டும் சேர்ந்தது சிங்ஸ். என்ன பண்ணணும் இப்போது? ஆக்சிலரி வெர்ப் டஸ்ஸை தூக்கி அப்படியே முன்னாடி போடணும். அவ்வளோதான். போட்டிங்க. இதை மறந்துடுங்க. அதுக்கு பதிலாக டஸ் ப்ளஸ் சிங்குன்னு இருக்குது. டஸ் முன்னாடி வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஷீ வரணும். சிங். டஸ் ஷீ சிங்? அவள் பாடுகிறாளா? எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. இதை பிரிக்கிறீங்க. டஸ் ப்ளஸ் சிங்குன்னு டஸ்ஸை தூக்கி முன்னாடி போட்டுறீங்க. அடுத்து இந்த ஷீ வருது. அதுக்கப்புறம் இந்த சிங் வருது. டஸ் ஷீ சிங்? அவள் பாடுகிறாளா? எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். இதில் நீங்கள் நிறைய சென்டென்ஸ் வந்து என்ன சொல்கிறது, நீங்களாக வந்து எழுதி பேசி பழகணும். ஓகே, இந்த மாதிரி வந்து நீ கோவிலுக்கு போகிறாய். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, யூ கோ டு டெம்பிள். இதே இது கேள்வியாக கேட்கணும் என்ன பண்ணுவீங்க? யூ அப்படிங்கிறதுக்கு டூங்கிற ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவீங்க. டு யூ கோ டு டெம்பிள்? இதெல்லாம் என்ன வரும்? நீங்கள் பேசி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். அதனால் என்ன பண்ணுறீங்க? நீங்களா வந்து இந்த கேள்வி வாக்கியம் ப்ரெசன்ட் டென்ஸில் கேள்வி கேட்டு பாருங்கள். ஓகே, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். கேள்வி கேட்குறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இவ்வளோ தான். வெரி சிம்பிள். கேள்வி கேட்குறது அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த மாதிரி பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் பாசிட்டிவாக நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் கேள்வி கேட்டு பாருங்கள். நீ சாப்பிட்றியா அப்படின்னு கேளுங்க. டு யூ ஈட்? நீ விளையாடுறியா? டு யூ ப்ளே? ஒர்க் பண்ணுறியா? டு யூ ஒர்க்? கேட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா முதல்ல நோட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் வச்சு எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மற்றவங்களோட பேசி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நெகட்டிவாக எப்படி கேள்வி கேட்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.